ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி உங்களுக்கு நான் ரீல்ஸ்லலாம் காட்டியிருக்கேன் இல்லையா, பார்த்துருக்கீங்க. என்னோடய கேர்லெஸ்ஸால் நான் சரியாக பார்க்காமையே விட்டுட்டேன். இந்த பூ வந்துட்டு ஒரு 2-3 பூ வச்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். மனம் வந்து அதிகமாக இருக்காது. அதனாலேயே நான் ரொம்ப நாள் வந்துட்டு சாமிக்கெல்லாம் ரொம்ப பூ இல்லைன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சாமிக்கு வந்துட்டு நம்ம மனம் உள்ள பூ தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நானும் கூட பூ இல்லைன்னா மட்டும்தான் அதை பறித்து தலையில் வைப்பேன். மற்றபடி இது அவ்வளோக்கா நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டே காட்டுறதில்ல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுக்கடுக்காக எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூ பேர் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து அடுக்குமல்லி அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும், அதனால வந்துட்டு பூ இல்லாதனால பறிச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டை சுற்றி நிறைய இயற்கை செடிகள்லாம் இருக்கும், மூலிகை செடிகள்லாம் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. கீரை, துளசி, குப்பைமேனி இந்த மாதிரி நிறைய செடி இருந்துச்சு. அதை நான் இப்போ தான் கவனித்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட என்னோடய கேர்லெஸ்ஸால் இந்த முலாம்பழ செடியும் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். முலாம்பழம் உண்மையாவது முலாம்பழம் தான். ஒரு குட்டி பழம் கூட பிடிச்சிது. அதை நான் வெட்ரிக் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன். சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் நான் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது. 2 பூ தான் இருக்குது, ஆனால் கை நிறையா இருக்குல்ல. ஓகே, ரெடி ஆயாச்சு. நம்ம கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு வெளியே வந்தாலே டைகர் தான். நம்ம வெளியே போனாலும் சரி, போயிட்டு வந்தாலும் சரி, டைகரை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அவனுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா இந்த மைனா படத்தில் கேட்பாங்களே, எப்போ வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் போயிட்டு எப்போ வருவீங்க அப்படின்னு தான் கேட்பான். அவுட்புட்டு பாருங்கள், என்னோடய அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். போகிற வழியில் நான் தலை நிறைய பூ வாங்கி தரேன்னு சொல்லி அவர் பூ வாங்கி கொடுத்துருந்தாரு. அதையும் நான் வச்சுட்டேன். ஓகே, இப்போ கல்யாணத்துக்கு போகலாம் வாங்க. எங்கள் உள்ளூரில் தான் ஒரு கல்யாணம், அதுக்கு தான் நம்ம போய்கிட்ருக்கோம். உடனே வந்துட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைகளை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து வடை, பொரியல், சுடு சுடு சாதம், அப்புறம் பருப்பு சாம்பார், ரசம் இது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்பளம், பாயாசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் பசங்கள்லாம் வீடியோலாம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. பொய் சொல்கிறாங்களோ உண்மை சொல்கிறாங்களோ அதில் ஒரு ஹாப்பி தாங்க. அப்புறம் இந்த அப்பளத்தில் பாயாசம் ஊற்றி சாப்பிட்றதுன்னு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அது நானும் கூட இப்போ ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாகரீகமெல்லாம் பார்த்தா நம்ம ருசிக்க முடியாது, சரிங்களா? அதனால நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்றோம். அதனால் அவ்வளோக்கா ரொம்ப கேவலமாக இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது. இதை பார்த்து கூட 4 பேர் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மூவியெல்லாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. பை பாய்.